கிருஷ்ணா என்கிட்ட இவ்வளவு கோவமா இவ்வளவு ஆக்ரோஷமா கத்துனது? கிருஷ் இந்த மாதிரி கோவமாவும் ஆக்ரோஷமாவும் ராதா கிட்ட கத்துவான்னு பார்த்தா என்கிட்ட கத்திருக்கான். எப்படி ராதா பத்தி நான் எதுவும் சொல்லக்கூடாதான். எதுக்கு எடுத்தாலும் ராதா ராதா ராதான்னு ராதாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, அதை நிறுத்துங்க. ஆமா, எனக்கு அவளை பிடிக்கலனா அவளை பத்தி நான் குறை சொல்லதானே செய்வேன். ஆனா கிருஷ், நீ எப்படா இப்படி மாறின? என்னால நம்பவே முடியல. இப்ப வரைக்கும் என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அவனை எனக்கு இப்படி வச்சிருந்தேன், என் கைக்குள்ள அவனை அடக்கி வச்சிருந்தேன். நான் சொன்னா அதுதான் சரி, நான் சொன்னா அதுதான் உண்மைன்னு நம்புற அளவுக்கு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் சொன்னதை மீறி உங்களுக்கு என்ன தெரியும், ராதா குழந்தைய எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு என் முகத்துக்கு நேரம் சொன்னான். என் பேச்சை மீறி என்னை எதிர்த்து பேசியிருக்கான். அண்ணி சொன்னா சரியா இருக்கும், அண்ணி சொன்னா அதுதான் பண்ணணும் அப்படின்னு அண்ணின்னு என் பேச்சை வேத வாக்க அவனை நினைக்க வச்சான். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாத்திட்டானே. கிருஷ் இந்த அளவுக்கு பேசுறானா அதுக்கு காரணம் இந்த ராதா தானே? ஆமா, இந்த ராதா மட்டும்தான். பொண்டாட்டி வந்தா ஒவ்வொரு ஆம்பளையும் மாறிடுவானுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரோகிணி இருந்தபோது கூட இந்த கிருஷ் இப்படி மாறலையே. அச்சா, ஏதாவது மந்திரம் போட்டாலும் இல்லையே, இவங்களுக்குள்ள இது வரைக்கும் எதுவும் நடக்கல தானே? இல்ல எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துட்டு இருக்கா? அன்னைக்கு மாமியாக்காரி சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ள ஏதாவது நடக்குதா? இல்ல, வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா சொல்றேன், கிருஷ் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவ மனசு அவ்வளவு சீக்கிரம் மாறாது. ஆனா எப்படி இந்த ராதாக்காக இவ்வளவு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வக்காலத்து வாங்கிட்டு பேசலாமா? ரோகிணிக்காக கூட ஒரு நாள் என்கிட்ட இப்படி எதிர்த்து பேசுறதே கிடையாதாமா? அன்னி சொன்னா சரியா இருக்குன்னு தானே ஆட்டிட்டு போக வச்சேனே. ஆனா இன்னைக்கு ராதாக்கு ஒண்ணுனதும் இவன் எகிரிட்டில வரா. என்ன நடந்ததுன்னு கேட்கணுமா? என்ன எதுன்னு நான் தீர விசாரிச்சுட்டு தான் பேசணுமா? ஏண்டா, எனக்கு எப்படி பேசணும்னு நீ சொல்லி தரியா? இல்ல கிருஷ், நீ என் கையை மீறி போயிட்டானே, இந்த விஷயத்துல எனக்கு நல்லா தெரியுது. அது சரி, இவ்வளவு ரூமை தேடிட்டு வரேன். அக்கா என்னடா இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். அப்படி என்ன பண்ணி வச்சாலும் தெரியணும். வீடு இப்படி கலவரமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்து கோவம் நகர்த்தணும். ஆனா அக்கா ஏன் இப்படி அவசரப்படுறான்னு தெரியல. அக்கா வாடா. டேய், உன காலையில இருந்து எவ்வளவு நேரம் தேடுறது? எங்கடா போன? ஃபோன் பண்ணால எடுக்கலாம். எங்க போய் தொலைஞ்ச? என்னக்கா எங்க போனேன்னு கேக்குறான். இன்னைக்கு என்னன்னு மறந்துட்டியா? என்னடா கவின், என்ன இன்னைக்கு? என்னக்கா பேசிட்டு இருக்கான்? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இன்னைக்கு என்னன்னு உனக்கு எல்லாமே புரியும். அக்கா இன்னைக்கு நாளில் தான் கண்ணு முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சது. புரியல? இன்னைக்கு எல்லாம் நடந்து கரெக்டா 1 வருஷம் ஆகுது. மறந்துட்டியா என்ன? கவின், ஆமால, இன்னைக்குதான் அந்த நாள்ல. இந்த நாளை நான் சுத்தமா மறந்துட்டேன்டா. ஆனா நடந்த சம்பவத்தை எதையும் மறக்கலாம். ஆனா இன்னைக்கு நாளுன்னு மறந்துட்டேன்டா. அப்ப நீ அங்கதான் போயிட்டு வரியா? ஆமாக்கா, நீ கண்டிப்பா போக மாட்ட. மற்றவங்களும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. நானும் அப்படி இருக்க முடியாதுல்ல. அதான் போயிட்டு வந்தோம். புரியுது. சரிடா, சரி விட, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நீ காலையில நீ இல்லாதது எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? காலையில நீ எங்க போயிட்டானோ உன் மேல அவ்வளவு கோவத்தாருங்க. ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தான் அந்த நாள்னு தெரிஞ்சதும் சே, நான் இப்படி இதை மறந்தேன். நாளை வேணா மறக்கலாம், ஆனா நடந்த விஷயம் எதுவும் என் மனசை விட்டு ஆடிலடா. அது எப்படி ஆடியும்? ஆடிற மாதிரியா நடந்திருக்கேன். சரி அதை விடு. ஆமா, காலையில இங்க என்ன பண்ண? ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணி வச்சிருக்கேன். நான் வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு கூச்சலா இருக்கேன். என்னன்னு பார்த்தா அத்தை ஒரு பக்கம் உன் மேல கோவமா பேசிட்டு இருக்காங்க. அங்க கிருஷ்ணன் என்னடானா கொதிச்சு போயிருக்கான். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீ தான் இருக்க. என்னக்கா பண்ண? இங்க என்ன நடந்ததுன்னா உனக்கு எந்த விஷயமும் தெரியாது? ஏன் தெரியாம? எல்லாமே தெரியும். காலையில இருந்து என்ன நடந்ததுன்னு எல்லா விஷயமும் தெரியும். அப்புறம் என்னடா, அதான் உனக்கு ஃபோன் வந்திருக்கோமே. ஒன்னு விடாம ஒப்பிக்கிறதுக்கு தான் நீங்க ஆள் வச்சுட்டு போயிருக்கீங்க. எப்படியும் அவ உனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு இருப்பானே. இப்ப தெரியாத மாதிரி நீ வந்து கேட்டுட்டு இருக்க. நீயும் இவங்க மாதிரி என் கோபத்தை கலப்புறியா? அக்கா, சஞ்சு ஃபோன் பண்ணி இவ்வளவு விஷயத்த சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியிருப்பேன்னு. அக்கா, நானும் உங்க மேல கோபத்தை தான் வந்தேன். ஏன் அப்படி பண்ண? டேய் கவின், என்னடா ஏன் இப்படி பண்ண? நீ கேள்வி கேட்குற? ஓ, சார் லவ் பண்ண ஆரம்பிச்சதும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? இங்க பாருங்க சார், நீங்க உண்மையாவே லவ் பண்ணல. லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அதை மனசுல வச்சுக்கா. சார் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதும் பெரிய மனுஷன் ஆகிட்டீங்கன்னு நினைப்போம். அக்கா, நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய மனுஷன்லாம் ஆகல. நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் எப்பவும் தம்பி தான்க்கா. ஆனா இன்னைக்கு நீ பண்ணது தப்புன்னு எனக்கு தோணுது. அதுவும் நீ பண்ணி வச்சிருக்க காரியம். அக்கா, நீ என்ன வேணா பண்ணுக்கா. எதுக்கு நெத்துக்குட்டியை வச்சு எதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு விளையாடணும்? என்ன பண்ண சொல்றேன்? நானும் ஏதாவது பண்ணி இந்த ராதாவை வீட்டை விட்டு தேர்க்கணும்னு பாக்குறேன். இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த ராதா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா போல இருக்கேன். அந்த கிருஷ்ணன் மனசுனா மொத்தமா கூடி வந்துடுவா போல இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் நான் இப்பெல்லாம் பயந்தது கிடையாது தெரியுமா? என்னையே பயப்பட வைக்கிறானா?
அவ எவ்வளவு பெரிய கைக்காரியா இருப்பா. ச்சே, இது வரைக்கும் நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். நான் நினைச்சதை அவங்க கிட்ட எல்லாம் சாதிச்சிருக்கேன். ஆனா இந்த ராதா கிட்ட என்னால எதுவுமே பண்ண முடியலடா. அக்கா, உன் கோவம் வாதம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆமா, நம்மளோட எண்ணமே அந்த ராதா இந்த வீட்டை விட்டு போகணும், கிறிஷ் பழையபடி எல்லாத்தையும் இழந்து உட்காரணும் தானே. அதுக்கும் நீ லிஸ்ட் குட்டியை வச்சு இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. அக்கா, பெரியவங்க சமாசாரம் வேற, குழந்தைங்க விஷயம் வேறக்கா. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல குழந்தைங்களை யூஸ் பண்ணாதக்கா. வேண்டாம், நமக்கு ஒரு குழந்தை இருக்கான், ரியா குட்டியை மனசுல நினைச்சு பாருக்கா. கவின், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் லித்துக்குட்டியை வச்சு இதை லேசா மூவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா விஷயம் பெருசா போயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? என்னக்கா விஷயம் பெருசா போச்சுன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தோம், லித்துக்குட்டிக்கு என்ன ஆயிருக்கும்? அந்த கண்ணாடி தொண்டு மேல அந்த பிஞ்சு குழந்தை விழுந்திருந்தா என்னக்கா ஆயிருக்கும்? அக்கா, இந்த குடும்பம் நமக்கு பண்ண துரோகத்துக்கு இந்த குடும்பத்தால தான் நம்ம பழி வாங்கணும். ஆனா இந்த குடும்பத்துக்கு பிறகு குழந்தைய என்ன, அந்த பிஞ்சு என்னக்கா பண்ணுச்சு? அந்த குழந்தைக்கும் நடந்த விஷயத்துக்கும் துளி சம்மந்தம் கூட கிடையாது. ஆனா நீ குழந்தைய வச்சு விளையாடுனது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. டேய் கவின், வாய் கொண்டு இப்படி பேசிட்டு போவாத. நீ சொல்றது எனக்கு புரியுது. நான் லித்துக்குட்டி அந்த கண்ணாடி மேல தான் விழணும்னு நினைக்கிறேன். அவ சோஃபால இருந்து கீழே விழணும். அந்த சமயம் அந்த கிருஷ்ண உள்ள வருவான். வந்தானா குழந்தை கீழே விழுந்ததை பார்த்து அலறதை பார்த்து கண்டிப்பா கோவப்படுவான். ராதாவை காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். அவன் கத்தனா ராதா பயந்து போவான்னு நினைச்சான். பயந்து போய் ஐயோ ஒரு கூட கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேனு அவன் யோசிப்பான். இப்படியா எல்லா விஷயமும் நடந்தா அவளை தன்னால வீட்டு விட்டு போயிடுவான்னு மட்டும் தான் நினைச்சேன். தவிர லித்துக்குட்டி இப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் ஒரு நாள் நினைச்சது கிடையாதுடா. நினைச்சது இல்லைன்னு சொல்றேன். அப்ப எப்படிக்கா அந்த இடத்துல அந்த கண்ணாடி பேச இருந்தது? கவின், அந்த கிளாஸ் போட்டு உடைச்சது நான் நினைச்சேன். நான் நினைச்சதா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கு இந்த குடும்பத்தை பிடிக்காதுதான். ஏன், எனக்கு அந்த குழந்தையும் பிடிக்கலதான். அதுக்காக அந்த குழந்தைக்கு இப்படி எல்லாம் ஆகணும்னு கொண்டுரமன்னு நினைக்கிறவனா நான் கிடையாது. குழந்தை சோஃபா மேல விழணும்னு மட்டும் நான் நினைச்சேன். அங்க அந்த கிளாஸ் உடைச்சதா நான் கிடையாது. நீ சொன்ன மாதிரி நமக்கு இவங்க தான் டார்கெட். குழந்தை டார்கெட் என்னன்னு எனக்குமே தெரியும். ஆனா என்ன, அது கிறிஸ்டோட குழந்தையா போயிடுச்சு. அதனால தான் எனக்கு விருப்பம். தவிர மற்றபடி குழந்தைக்கு இப்படி எல்லாம் ஆகணும்னு நான் ஒரு நாள் நினைச்சது கிடையாதுடா. அக்கா, நீ உண்மையை தான் சொல்றியா? சரி, நீ உண்மையை சொல்றத வச்சுக்கோ. அங்க அந்த கிளாஸ் உடைஞ்சது, அது எப்படி அங்க உடைஞ்சது? அதுவும் கரெக்டா லித்துக்குட்டி சோஃபால இருந்து கீழே விழற இடத்துல எப்படிக்கா அந்த இடத்துல கரெக்டா கிளாஸ் உடைஞ்சது? டேய், நீ என்ன சந்தேகப்படுறியா? ஓ, நான் தான் அந்த இடத்துல வேணும்னு கிளாஸ் உடைச்சு லித்துக்குட்டி அதில் விழணும்னு விழுந்து லித்துக்குட்டிக்கு ஏதாவது ஆகணும்னு நினைச்சேன். டேய், நான் அந்த அளவுக்கு கொடூரமான யோசிக்கிறவ கிடையாதுடா. அந்த இடத்துல கிளாஸ் உடைஞ்சதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. லித்துக்குட்டி கீழே விழணும்னு நினைச்சதான் பொம்மையை மட்டும் கீழே போட்டுட்டேன். தூரம் வந்து நான் நின்னேன். அந்த சமயம் நம்ம ரியா குட்டி கையில் ஜூஸ் பாட்டிலோட வந்து நின்னா. நான் என்னடின்னு சொல்லி கத்துனதும் நான் கத்தல குழந்தை அந்த ஜூஸ் பாட்டில் கீழே விட்டுட்டோம். அது கரெக்டா லித்துக்குட்டி கீழே விழற இடத்துல விழுந்து உடஞ்சிருச்சு. என்னக்கா சொல்றேன்? ரியா குட்டி அங்க பாட்டில் போட்டு உடைச்சது? உன் கேள்வியில தெரியுது நீ இன்னும் என்ன நம்பலன்னு. கவின், சத்தியமா அங்க பாட்டில் என்ன போட்டு உடைச்சது நான் கிடையாது. ரியா குட்டி தான் போட்டு உடைச்சான். நீ இப்ப மேல பெரிய குட்டிகிட்டே போய் கேட்பாரு. அதை நான் உடைக்கலடா. அக்கா, நீ சொல்றத நம்புறேன். உண்மையாவே இது ரியா குட்டி தான் பண்ணிருக்கணும். ஆனா ரியா குட்டி மட்டும் பண்ணணும். நேத்து கவின், நான் அவனை அந்த அளவுக்கு கொடூரமானவளா கிடையாது. அந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சதும் இங்க லித்துக்குட்டி அந்த விழுந்துட போறான்னு நான் என்ன பயந்தேன். நானும் தான் லித்துக்குட்டி பிடிக்க போனேன். அதுக்குள்ள இந்த ராதா வந்து பிடிச்சிட்டான். அந்த ராதாவுக்கு கையில இல்லைன்னு அங்க கொஞ்சம் அடிபட்டுச்சு. அக்கா, நம்மளோட எண்ணம் ராதா இந்த வீட்டு விட்டு வெளியில போகணும், பழையபடி கிருஷ்ணன் இந்த குடும்பமும் சங்கடத்துல இருக்கணும், நிம்மதியா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது. இது மட்டும்தான் நம்மளோட எண்ணம். அதை தவிர்த்து யாருக்கும் ஒரு அடிப்படக்கூடாது. ஆனா இப்ப அப்படிங்களா நீ பண்ண காரியத்தினால ராதாவுக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு பாத்தியா? ஐயோ கவின், நான் இப்படி தான் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலாம். நான் நினைச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. அவளுக்கு அடிப்பட்டதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் நினைச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்றா இருக்கு. நானும் அதை நினைச்சு கோவத்தா இருக்கேன். இது வரைக்கும் என்னை பார்த்து அண்ணி நான் அதட்டி கூட கத்துனது கிடையாதாம. ஆனா இன்னைக்கு அந்த ராதாக்காக என்கிட்ட கொதிக்கணும், கொண்டு வச்சு பேசணும். இனிமே ராதாவை பத்தி நான் எதுவும் கூட சொல்லக்கூடாதாமா. என்கிட்ட கோவமா ஆக்ரோஷமா கத்துறோம். என்னக்கா சொல்றேன்? யாரு? கிருஷ்ணா கிட்ட இப்படி பேசுனது? ஆமாண்டா, நானே அதில் தான் இடிஞ்சு போய் நிற்கிறேன். ஒரு நாள் கிருஷ்ணன் கிட்ட இப்படி தான் பேசுனது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னை பார்த்து கத்திட்டான், என்கிட்ட எதிர்த்து பேசிட்டான், என்னை பார்த்து முறைச்சிட்டான்டா. இவ்வளவுக்கு காரணம் யாரு? அந்த ராதாடா. அக்கா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை கிருஷ்ணுக்கு உன் பேர்ல ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமா? ஆமா கவின், எனக்கும் அந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணன் வேற, இப்ப இருக்க கிருஷ்ணன் வேற. இவனோட நடவடிக்கை ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஐயோ அக்கா, நீ ஆமான்னு சொல்றனா? அப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை இதெல்லாம் பண்ணது நீ தானே, கிருஷ்ணுக்கு ஏன் சந்தேகம் வந்திருக்க கூடாது? அது மட்டும் இல்லை, அந்த ஜூஸ் பாட்டில் கீழே போட்டு உடைச்சது நீ தானே. அவன் இப்ப யோசிச்சிருக்க மாட்டேன்னு என்ன நினைச்சீங்க? கவின், நீ இவ்வளவு தூரம் யோசிக்கும் போது நான் இதை பத்தி யோசிக்காம இருப்பேனா என்ன? எனக்கும் இது அப்பவே வந்துச்சு. இந்த எண்ணம் எனக்கும் தோணுச்சு. என்ன அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டானோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான்
அவன் என் பேரில் சந்தேகப்படக்கூடாதுன்னு நடந்தது என்னன்னு ரியா குட்டி மூலயமா அவன்கிட்ட சொல்ல வச்சாச்சு. என்னக்கா சொல்கிறேன் புரியல. உண்மையாவே அங்கே என்ன நடந்தது? அந்த பாட்டில் கீழே போட்டு யார் உடைச்சது? ரியா குட்டி தானே? அதான் அவளே போய் சித்தப்பா கிட்ட நீயே போய் எல்லாத்தையும் நடந்தது சொல்லிட்டேன், சாரி சொல்லிட்டு வான்னு அவகிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அவளும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்போ கிருஷிக்கு என் பேரில் எந்த சந்தேகமும் வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் இதை நான் அப்படியும் விட்டுறக்கூடாது. கிருஷி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாற்றிக்கிட்டான்னு நினைக்கிறான். இப்படி அவன் மாறினா கூடிய சீக்கிரமே என் பேரில் அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அப்படி வரக்கூடாது. அப்படி அது வரக்கூடாதுன்னா இந்த ராதா வீட்டை விட்டு போகணும். இந்த ராதா வீட்டை விட்டு மட்டும் இல்லை, கிருஷியை விட்டு போகணும். இவ என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு கிருஷி இந்த வீட்டையும் தலைக்கிற மாத்திட்டான். கிருஷி இந்த அளவுக்கு மாறியிருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க அந்த ராதா மட்டும் தான் காரணம். ஆமாக்கா, நீ சொல்கிறதும் சரிதான். கிருஷியோட ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ரோகிணி இருந்த போது கூட கிருஷி இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த ராதா வந்ததுலேருந்து கிருஷியோட ஆக்டிவிட்டி வேற மாதிரி தான் இருக்கு. இதை நான் நீடிக்க விடக்கூடாதுடா. இது நீடிக்கவும் கூடாது. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நிறுத்துறேன். பழையபடி எல்லாத்தையும் என் கைக்குள்ள கொண்டு வரேன். கொண்டு வந்து காட்டுறேன்டா. அக்கா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கோவம் தான் நமக்கு ஆதங்கம் தான். ஆனால் அதில் இங்கே யாரும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டே விஷயம் தான். நம்ம பிரச்சனையில் குழந்தைங்க வரக்கூடாது. இன்னொன்று, நம்ம எடுக்கிற இந்த அதிரடி முடிவுலாம் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. முக்கியமாக ராதாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ராதா எப்படி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே இந்த வீட்டை விட்டு போகணும். ராதவன் நம்மள மாதிரி தான். இன்னைக்கு வேணா அவன் நமக்கு விரோதியாக இருக்கும். ஆனால் அவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கான். அதை மனசில் வச்சுட்டு பண்ணக்கான். இன்னைக்கு நீ பண்ணது எனக்கு உண்மையாக கோவத்தை தான் கவர வைக்குது. புரியுது, நீ என்ன கோவப்படாத. நீ சொல்றதும் சரிதான். சரி, இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன். நடக்காது, இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஆனா நான் நினைச்சது நடக்கும்டா. நடத்தி காட்டுறேன். ஏங்க என்னங்க பண்றீங்க? எனக்கு ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கு, இப்படி இழுத்து பிடிச்சு தள்ளுறீங்க. என்ன சொன்ன? கையில் அடிபட்டிருக்கான்? ஏன் கையில் அடிபட்டிருக்குது? இப்பதான் உனக்கு ஞாபகத்தில் இருக்கா என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? கையில் அடிபட்டதுலாம் ஞாபகம் இருக்கு. கையில் அடிபட்டதுலாம் ஞாபகம் இருக்கு. அப்ப நான் சொன்னதை மறந்துட்டேன், அப்படித்தானே? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னனும்? ஏண்டி, அப்ப நான் சொன்னதை மொத்தமா மறந்துட்டேன். ஏய், நான் உனக்கு என்ன சொன்னேன்? கையில் அடிபட்டிருக்கான், ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுன்னு. ஆனா நீ என்னடா கிச்சனுக்கு போய் நின்னுட்டு இருக்கான். ஆமா, இப்போ உனக்கு கிச்சனுக்கு போல யாராவது அழுதா வாடி? இதுதான் கீழே திட்டிட்டீங்களா? இப்ப மறுபடியும் ரூம் கூட்டிட்டு வந்து திட்டுறீங்க. அதை ஒரு தடவை திட்டியாச்சுல, அதையும் சும்மா சும்மா சொல்லி திட்டலாமா? பாரு, நல்ல அழகு வியாக்கியானம் பேசுறடி. இதெல்லாம் நல்லா பேசு. ஆனா சொன்னதை மட்டும் செஞ்சிடாத. கையில் அடிபட்டிருக்கோன்னு உன்னை ரெஸ்ட் எடுன்னு. அதை விட்டுட்டு நீ என்னடா கிச்சனுக்கு போய் நின்றுட்டு இருக்கான். கிச்சனுக்கு போனது பத்தாதுன்னு அவன் கிட்ட பேச்சு வேற. இப்ப அவன் கிட்ட பேசுனேன்னு இங்க யாராவது கேட்டாங்களா? எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? என்ன சந்தேகம்? கேளு. இல்ல, இப்ப நான் கிச்சனுக்கு போனதுனால நீங்க கோவப்படுறீங்களா, இல்ல உதயா கிட்ட பேசாதனால நீங்க கோவப்படுறீங்களா? இதெல்லாம் நல்லா கேளு. ஆனா சொன்னதை மட்டும் ஒழுங்கா செஞ்சிடாத. இங்க பாரு, நான் எதுக்கும் கோவப்படுறேன். ஒழுங்கு மாதிரி சொல்றதை கேளு. ரூம்ல இருந்து ரெஸ்ட் எடு. அதை விட்டுட்டு கிச்சனுக்கு போனேன், பால்கனிக்கு போனேன், அங்க போனேன், இவங்க கிட்ட பேசினேன், அவங்க கிட்ட பேசினேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளோ வர்ற ஒருத்தருக்கு ஏதாவது பண்ணிடும் பாத்துக்கா. ரொம்பதான் மிரட்டுறீங்க. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் மிரட்டுவீங்கன்னு கண்டிஷன்ல ஒண்ணும் இல்ல. என்ன சொன்ன? கண்டிஷன்ல இல்லைங்க. என்னடி புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கான்? இவ்வளவு நாள் இல்லாதது இப்ப திடீர்னு கண்டிஷன்ல இது இருக்கா இல்லையா பேசுறான். இப்ப கண்டிஷன்ல இருக்கும் இல்லையும் நான் சொல்றத கேட்கணும், புரியுதா? என்ன நீ என்ன கேட்க வரேன்னு தெரியுது. என்னடா திடீர்னு ஆர்டர்லாம் போடுறான் அப்படின்னு தானே கேட்கறான். இது நான் ஆர்டர்லாம் போடலாம், நீ இப்போ ஏன் பொறுப்புல இருக்க? உன்னை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ உனக்கு கையில் அடிபட்டிருக்கு, உன் காயம் சரியாகணும். அதுக்கு நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கணும்னா நீ ரெஸ்ட் எடுக்கணும். இங்க போறேன், அங்க போறேன், இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இவங்க கிட்ட பேசுறேன், அவங்க கிட்ட பேசுறேன்னு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? புரியுது, ஆனா பேசினா கூடமா எனக்கு காயம் வராது. கையில் அடிபட்டிருக்கேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன். இல்லனா வேண்டாம், நான் எதையும் சொல்ல விரும்பல. சொன்னா நல்லா இருக்காது. சரி, நீங்க இரு, நான் போய் அம்மா வளர்க்குறேன். அம்மா வந்ததும் ஃபர்ஸ்ட் சாரி சேஞ்ச் பண்ணு, புரியுதா? சரிங்க. அப்புறம் என்ன அப்புறம் சொல்லி இழுத்துட்டு இருக்கான்? ஏதோ சொல்ல வரைய சொல்லு. இல்லைங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப டென்ஷன் ஆனா உடம்புக்கு நல்லதில்லை. இனிமே நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன். அதுக்காக ரொம்ப கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க.
இல்லை கோபம்லாம் இல்லை. இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு தேவை உன்னோட காயம் வரணும். அதான் வேற ஒன்றும் இல்லை. நான் கோவம்லாம் படலாம். உன் மேலே எனக்கு கோவமும் வரல. இல்ல இல்ல உங்களுக்கு என் மேல எது கோவம்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நான் என்ன பண்ணேன்னு தான் தெரியல. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திப்பேன். உங்களால சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. எப்ப வேணாலும் சொல்லுங்க. கண்டிப்பா என் தப்பை நான் திருத்திக்கிறேன். ஏய் அதெல்லாம் கோவம்லாம் எதுவும் இல்லை. அது தெரியல, ஏதோ ஒரு டென்ஷன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு உன் மேலாம் எந்த கோவமும் இல்லை. நீ என்ன தப்பு பண்ண போற? உன் மேலே நான் கோவப்படுறதுக்கு நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும். இது ஏதோ ஒரு டென்ஷன் அவ்வளோதான். சரி நீ ரெஸ்ட் எடு. நான் போய் அம்மா வளர்ப்புறேன் சரியா? சரிங்க. சரி நான் கீழே போயிட்டு அம்மா வளர்ப்புறேன். நீ சாரி சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு. சில ஃபைல்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் எடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் சரியா? சரிங்க. நீங்க அத்தையும் அனுப்பி விடுங்க. நான் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிடி. ஏங்க என்னடி? அது சாரி. சாரியா? எதுக்கு என்ன சாரி? இல்ல என் மேல கோவம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா டென்ஷனா இருக்கானுங்களா? இந்த டென்ஷனுக்கு காரணம் நான் தானே. அதுக்கு தான் இந்த சாரி. சாரி. ஓ அதுவா? சரி நான் கீழே போகிறேன். மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிட்டீங்களா மன்னிக்கலையான்னு சொல்லவே இல்லையே. மன்னிப்பா உனக்கா? இவ்வளோ நேரம் நான் டென்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நீ டென்ஷனாக இரு. மன்னிக்கலாமா வேணாவானு கொஞ்சம் நான் யோசிக்கணும். யோசிச்சுட்டு சொல்கிறேன். என்னது யோசிக்கணுமா? ஆனால் நீங்க ரொம்ப ஓவர் தாங்க. எவ்வளோ அழகா வந்து சாரி கேட்குறேன். சரிடி மன்னிச்சிட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு யோசிக்கணுமாமா. அதுவும் மன்னிக்கலாமா வேணாமான்னு. மூச்சுப்ப பையா. ஏய் விழுந்தது காதல் எல்லாம் விழுந்தது. மைண்ட் வாய்ஸ்னு ஓப்பனாக பேசிட்டு இருக்கேன். பார்த்து பேசும். ஐயோ அப்ப நான் சொன்னது இவர் காதுல விழுந்துச்சோ? ஐயோ இப்ப இதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கணுமே. ஏங்க அது வந்து மைண்ட் வைஸ்லாம் இல்லை. நீங்க போயாச்சா அப்படி கேட்டேன். உங்க காதுல அது வேற மாதிரி விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க கரெக்டா கேட்கல. நீங்க போயாச்சா? போயிடுங்க. நீங்க போங்க. சீக்கிரமா போய் அத்தையை அனுப்புங்க. ரொம்ப பெரிய டென்ஷனில் வந்தேன். என் டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். போயிட்டே இருக்கேன். நீ போயாச்சான் தான் கேட்டேன். அப்படிதான்ல? அது என் காதில் தான் போயான்னு விழுந்துருச்சு போல இருக்கு. சரி போகிறேன். அப்பாடா, கொஞ்ச நேரத்துல மாட்டிக்க பாத்தீங்க. அப்படியே ரோதம் எருமை உனக்கு அறிவில்ல. கொஞ்ச நேரத்துல மாட்டிக்கிட்டு திருத்தன்னு முடிச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு, உனக்கு அவரை திட்டணும்னு தோணுச்சுன்னா அவர் வெளியில போனதுக்கு அப்புறமா வாய் விட்டு கத்தி திட்டிக்க. ஆனா அவர் இருக்கும்போது மனசுல கூட நினைக்காத திட்டணும்னு. இந்த மனுஷன் கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. ஏய் அங்க என்ன சத்தம்? அம்மாடியும் அவ்வளவு தூரம் போய் நம்ம பேசுறது கேக்குதா? ஒன்னும் இல்லைங்க. அத்தையை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன். மறுபடியும் ஒயிட் கலரே கட்டாது. வேற ஏதாவது கலர் கட்டு. புரியுதா? புரிஞ்சுதுங்க. என்ன புரிஞ்சுது? ஆமா எதுக்கு இவர் என்ன ஒயிட் கலர் கட்டாதுன்னு சொல்றாரு? ஒருவேளை இவருக்கு ஒயிட் கலர் பிடிக்காதோ? அப்படிதான் போல இருக்கு. ஆமா இவருக்கு பிடிச்ச கட்டினா என்ன, பிடிக்காம கட்டினா என்ன? நம்ம என்ன ஒரிஜினல் பண்ணிட்டியா என்ன பிடிச்சு கட்டுறதுக்கு? சரி விடு, அவர் கண்ணு மேலே தானே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒயிட் கலர் கட்ட வேணாம், வேற ஏதாவது கலர் கட்டுவோம். நெத்து குட்டி, என் பொட்டு குட்டி, நான் யார் தெரியுதா? ஆமாடா, உன்னதான் அவளுக்கு முதல்ல தெரியுமே. எனக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி வேற. அவ பிறந்தப்ப கூட வந்து பார்க்கல, இப்ப வந்து பார்த்துட்டு எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லம்மா, லித்துக்குட்டியை நான் அந்த வீடியோ காலில் பார்த்துருக்கேன். நீ அவ பிறந்த போதும் பார்த்துருக்கேன், 3 மாசத்துல பார்த்துருக்கேன், 6 மாசத்துல பார்த்துருக்கேன். ஏன் இப்போ 9-10 மாசம் ஆச்சு, அப்ப கூட பார்த்துருக்கேனம்மா. எனக்கு தெரியாதா என்ன? அடி கிறுக்கு பயலே, நீ தானே அவளை பார்த்துருக்க. எல்லா மாசத்துல நீ மட்டும் தான் அவளை பார்த்துருக்க. அவ உன்னை பார்த்துருக்காளா? ஓ அப்படி ஒன்று இருக்குல்ல. சரிம்மா, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். ஆமாண்டா, நீ இப்படியே மேலப்ப. இங்க பாரு உதயா, உனக்கு கிருஷ்ணா ஒரே வயசு தான். கிருஷ்ண பாத்தியா, கல்யாணம் பண்ணா ஒரு குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆக போகுது. சார் எப்ப கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கீங்க? அம்மா இதாம்மா நான் எதிர்பார்த்தேன். நீங்க எப்போ இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேம்மா. மா இந்தியாவுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லைம்மா. ஆனா எப்போ இந்தியாவுக்கு வந்தேனோ, அதுலயும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தேனோ, அதுலயும் பார்க்க வேண்டியவங்களை பார்த்தேனோ, அப்பவே நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேம்மா. கல்யாணம்னு ஒன்று பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேம்மா. உதயா, அம்மா கிட்ட கிண்டல் பண்ணலையே. நிஜமா சொல்றேன், நிஜமா உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதமா? ஐயோம்மா, நான் கிண்டெல்லாம் பண்ணலம்மா. நிஜமாவே
நிஜமாவே நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேம்மா. ஆனா என்ன, என் கல்யாணம் நடக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 10 மாசமாவது ஆகும்னு நினைக்கிறேம்மா. நினைச்ச உதயா, நீ ஏதோ என்கிட்ட அதை இதை சொல்லி மழுப்புறேன்னு நினைச்சேன். இதோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல போறானே மழுப்பிட்டு இப்போ 10 மாசம் ஆகும்னு சொல்றேன், அப்படிதானே? ஏண்டா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறவன் உடனே கல்யாணம் பண்ணா என்ன? அது என்ன 10 மாசம் வரைக்கும் காத்திருக்கணும்? அம்மா, நான் உங்ககிட்ட மழுப்பவும் இல்லை, சமாளிக்கவும் இல்லை. நிஜமாதாம்மா சொல்றேன். கரெக்டா 10வது மாசம் முடியட்டும், எனக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். என்ன உதயா, அது என்ன கணக்கு 10 மாசம்? அதான் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட. நான் இப்பவே புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சா நல்ல பொண்ணை பார்த்து உடனே வர நம்ம தேடி வரேன்டா. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை சும்மாவா? அதெல்லாம் உடனே பொண்ணுங்க கிடைச்சிடும்டா. நான் வேணா தரகர் கிட்ட இப்ப சொல்லி வைக்கட்டுமா? அம்மா, பொண்ணு தேடுற கஷ்டமே உங்களுக்கு வேணாமா? அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்கலாமா? என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை ஏதாவது லவ் கவ் அப்படியே உதயா? யாரையாவது லவ் பண்றியா? அம்மா, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இனிமேதான் லவ் பண்ணவே போறேன். அதுக்கு தான் இந்த 10 மாசம் டைமிங். என்ன உதயா சொல்ற? அம்மாக்கு எதுவும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கடா நீ சொல்றது. தரகர் கிட்ட பொண்ணு பார்க்க சொல்றேன்னு சொன்னா அந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாமான்ற. ஏண்டா லவ் பண்றியான்னு கேட்டா அதுவும் இல்லைங்கிற. எதுக்குடா 10 மாசம் டைமிங்? லவ் பண்றதுக்கு தான் 10 மாசம் டைம்ன்ற. பொண்ணு இல்லாம எப்படிடா லவ் பண்ணுவேன்? மாமா கூல் கூல் கூல், டென்ஷன் ஆகாதீங்கம்மா. உதயா, அம்மா கோவமா இருக்கேன் பாத்துக்க. ஒழுங்கா அம்மாக்கு புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, நான் இப்ப எது சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்லை. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பாலிக்கா சொல்றேன். ஆமா, நம்ம கிறிஷுக்கு இப்ப செகண்ட் மேரேஜ் நடந்து எத்தனை மாசம் ஆகுது? கிறிஷுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆக போகுது. ஏன்டா கேக்குற? 1 மாசம் ஆக போகுதுல, அதுக்கு தான் கேட்டேன். இன்னும் 10 மாசத்துல உங்களுக்கு புரிஞ்சிடும்மா. அதுக்கு தான் இந்த 10 மாசம், சரியா? ஐயோ கடவுளே, ஓரளவுக்கு தெளிவா இருந்தேன்டா. இப்ப நீ லாஸ்டா ஒன்னு சொன்ன பத்தியா, அதை கேட்டு மொத்த தெளிவும் போயிடுச்சு. மொத்தமா குழப்பி விட்டுட்ட. என்னதான்டா சொல்ல வர? மா, உங்களுக்கு புரியலதான். ஆனா இந்த நேரம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு புரிஞ்சா போதுமா? 10 மாசத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன். சீக்கிரமே உதயாவுக்கு டும் 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 தான். அம்மா, அதுவும் கிறிஷ் தலைமையில தான் என் கல்யாணம் நடக்கும். நீங்க வேணா பார்த்துட்டே இருங்களேன். கிறிஷ் ப்ரோ தான் தாலி எடுத்து கொடுக்க, நான் தாலியை கட்ட, ஜாம் ஜாம்னு கோலாகலமா என் கல்யாணம் நடக்குமா? புரியுதுறோம், நல்லாவே புரியுது. பொண்ணு, நீ எதை மனசுல வச்சுட்டு சொல்றேன்னு நல்லாவே புரியுது. இவன் எதுக்கு இப்ப இதை மனசுல வச்சுட்டு இருக்கான்? இவனுக்கான பொண்ணை கிடைக்காத. இல்ல, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வாடி, ஒண்ணு என்ன பண்றேன்னு பாரு. இவன் எதுக்கு இப்படி இருக்கான்? உன்னை ஏன்டா இங்க வர வச்சான்னு இருக்கு. டேய், ஆஃபீஸ்க்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. ப்ரோவே வந்துட்டாரு. ப்ரோ, உனக்கு 100 ஐஸ் ப்ரோ. இப்பதான் ஜஸ்ட் நவ் உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ப்ரோ. பாரு, நீயே வந்து நிக்கிற ப்ரோ. 100 ஐஸ் எனக்கு? என் ஆயுசை எடுக்காம இருந்தா சரிதான்டா. நீ எனக்கு 100 ஐஸ் எல்லாம் கொடுக்க வேணாம். ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. உன்னை நம்பி 2 ஜீவன் இருக்குல்ல ப்ரோ. யார் அந்த 2 ஜீவன் பாக்குறியா? ஒன் இஸ் லித்துக்குட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் யவ் எக்ஸ் வைஃப். அதான் ப்ரோ ரோகிணி அண்ணி. டேய், இப்போ உங்ககிட்ட பத்தி கேட்டணும். ப்ரோ என்ன ப்ரோ, ரோகிணி அண்ணி பத்தி பேசினா நீ டென்ஷனே ஆக மாட்டே. இப்ப என்ன டென்ஷன் ஆகுற? உதயம், சொல்லுங்கம்மா. இப்ப எதுக்கு உதயா அவளை பத்தி பேசிக்கிட்டேன்? அதான் ஒன்னும் இல்லைன்னு முடிஞ்சு போச்சேன். அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டேன்? ஒன்னும் இல்லைன்னு முடிஞ்சிருச்சான். அம்மா, உங்களுக்கு ப்ரோவோட கண்டிஷன் தெரியுமா தெரியாதா? அது எப்படி உங்களுக்கு தெரியாம? ப்ரோ யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டாரு. உண்மையை சொல்லிதான் எதுவா இருந்தாலும் பண்ணுவாரு. அப்போ ப்ரோ கண்டிப்பா அவர் கண்டிஷனை உங்ககிட்டயும் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு தெரியும்லம்மா அவர் கண்டிஷன் என்னன்னு? உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதை எப்பவா இருந்தாலும் ரோகிணி அண்ணி திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களா? எப்படியா இருந்தாலும் ப்ரோ ரோகிணி அண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு ப்ரோ மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ப்ரோ கண்டிப்பா ரோகிணி அண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அவரு ரோகிணி அண்ணியை கூட்டிட்டு வந்தோன்னா ராதாவை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவோம். ப்ரோ ரோகிணி அண்ணியை வீட்டுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. கண்டிப்பா ராதாவை வெளியிலேயே அனுப்பிடுவாரு. டேய், சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள். இப்ப என் கண்டிஷனை பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நான் கேட்டணும். இப்ப எதிர்வை பால் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ, அம்மா மறந்துட்டாங்க ப்ரோ. அம்மாக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும்ல. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குமா, இந்த மாதிரி ரோகிணி அண்ணி வந்துருவாங்கம்மா, இந்த மாதிரி ராதா அனுப்பிடுவாருமா அப்படின்னு நான் அப்பப்போ அம்மாக்கு ஞாபகப்படுத்தணும்ல ப்ரோ. ப்ரோ, இதெல்லாம் ஞாபகப்படுத்தினாதான் ப்ரோ அது நடக்கும் ப்ரோ. பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டுடும். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிறான். கிரிஷ், அவன் சொல்றதுல ஏதோ நீ மனசு வச்சுக்காத. நீ அதை விடு.
இப்போ நான் இவன் கல்யாணத்தை பத்தி பேசினா இவன் என்னென்னமோ சொல்லி என்ன குழப்பிட்டு இருக்கான். ஏதோ 10 மாசம் டைம் ஆமா. ஏதோ ஒரு பொண்ணு பாத்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை லவ் பண்ண போறானாமா. இந்த 10 மாசத்துல அந்த பொண்ணை லவ் பண்ணி 10வது மாசத்துல கல்யாணம் பண்ண போறானாண்டா. இவன் என்ன ஏதுன்னு கேட்டியா? அம்மா ப்ரோ இதை கேட்க மாட்டாருமா. ப்ரோக்கு ஆல்ரெடி எல்லா டீட்டெயிலும் தெரியும். என்ன ப்ரோ நான் சொன்னது சரிதானே ப்ரோ? 10 மாசம் டைம் போதுமா இல்லை 5-6 மாசத்துலயே எல்லாம் ஓவர் ஆயிடுமா ப்ரோ? ப்ரோ 10 மாசங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் படுது. எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து நான் கவுந்துட்டேன் ப்ரோ. அதுக்கு தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரம் முடி ப்ரோ. எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுல்ல, நானும் கல்யாணம் பண்ணணும்ல. என்ன கிரிஷ் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கா? நீ என்ன அமைதியா கேட்டுட்டு இருக்க? அப்போ உனக்கு விஷயம் தெரியுமா? உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதானே போயிட்டு இருக்கு? சரி ஏதோ ஒண்ணு. ஆமா இவன் என்ன பொண்ணு பார்த்துட்டானா? அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா? பொண்ணு நல்ல பொண்ணாடா, தங்கமான பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருப்பாளா? ப்ரோ அம்மா பொண்ணை பத்தி கேக்குறாங்க ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அம்மா ப்ரோ ரொம்ப வெக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். அம்மா பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுதாம்மா. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுதான், தெரிஞ்ச பொண்ணுதான், நீங்க பேசி பழகின பொண்ணுதாம்மா. பொண்ணுகிட்ட எல்லா அம்சமும் இருக்கு. ஆனா என்ன, பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம், அவ்வளவுதான். அதை தவிர மற்றபடி பொண்ணுகிட்ட எல்லா அம்சமும் இருக்குமா. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணும் கூடமா. அப்படியா? எனக்கு பிடிச்ச பொண்ணா? ஆமா அப்ப தெரிஞ்ச பொண்ணா? டேய் நம்ம சொந்தத்துல ஏதாதா? அது என்னடா கஷ்டப்பட்ட குடும்பம்? காசு என்னதான் குடும்பம், நல்ல குடும்பமா என்ன? ஏதோ அண்ணா காசு பணம் இல்லைன்னா பரவாயில்ல, பொண்ணு தங்கமான பொண்ணா அது போதும். டேய் உதயா, அப்ப பொண்ணை பார்த்துட்டேன் அப்படிதானே? டேய் கிரிஷ் நீ கூட அம்மா கிட்ட சொல்லல உதயா பொண்ணை பார்த்துட்டானே? சரி அதான் பொண்ணை பார்த்துட்டீங்க, இதுக்குடா 10 மாசம்? உடனே என்ன ஏதுன்னு பேசி முடிச்சலாமா? எனக்கும் பேசி முடிக்கணும் ஆசையா இருக்கேன். இருங்கம்மா, ப்ரோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். ப்ரோ நான் சொன்ன பாத்தீங்களா, எனக்கு ஆசை அதிகம் தான் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணணும்னு. அம்மாவை பாத்தீங்களா, நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ப்ரோ. ப்ரோ சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க ப்ரோ. நீங்க ஜாயிண்ட் ஆனாதான் நாங்க ஜாயிண்ட் ஆக முடியும் ப்ரோ. சீக்கிரம் பண்ணுங்க ப்ரோ. என்னடா இங்க நடக்குது? டேய் கிரிஷ் அவன் பார்த்திருக்க பொண்ணு உனக்கு தெரியுமா? சரி பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா சரிதான். கிரிஷ் ஏதோ உன் கையில தான் இருக்காமா, சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுடா. எனக்கு உதய கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளை அவனுக்கு நம்ம தான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் வேற ரொம்ப ஆசைப்படுறான். நீ தாலி எடுத்து கொடுத்து நீ முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமாமா. அதனால நல்லபடியா நடத்தி வச்சிருவோம். நீயே தாலி எடுத்து கொடுத்துரு. தாலி என் கையோட நான் எடுத்து கொடுத்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அப்படிதானடா? அதேதான் ப்ரோ, அதேதான் ப்ரோ. நீ அழகு கேட்ச் பண்ணிட்ட ப்ரோ. அதுக்கு என்ன, தாலி எடுத்து கொடுத்து உன் கல்யாணத்துல நடத்திடலாம். ஆனா என்ன, கல்யாணம் உனக்கு நடக்கணுமே ப்ரோ. உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காதோ, அப்படியே நடக்கணும்னு இருந்தாலும் நான் நடக்க விட மாட்டேனா ப்ரோ. இது 2 மச் ப்ரோ. 2 மச்சம் 3 மச்சம். உனக்கெல்லாம் கல்யாணம் இந்த ஜென்மத்துல நடக்காதோ, நான் நடத்த விட மாட்டேனே. மம்மி பாருங்க மம்மி, இவனை எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சாபம் விடுறான் மம்மி. டேய் உங்க 2 பேர் விளையாட ஆரம்பிச்சீங்களா? நான் கூட இந்த கல்யாணத்தை பத்தி பேசணும் சீரியஸா ஏதோ கல்யாணம் நினைச்சேன். மூஞ்ச பத்தியா 2 பேருக்கும்? 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? போங்கடா உங்களை போய் நாம பாரு. சரி சரி நீ தூக்கிட்டு கொடு, நான் தூக்கிட்டு போறேன். விளையாட்டா மம்மி? விளையாட்டுலாம் இல்ல மம்மி, ரியல், இட்ஸ் ட்ரூ மம்மி, என்ன நம்புங்க மம்மி. அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா, இது விளையாட்டு தான். அவனுக்கு வேற வேலை இல்லம்மா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் விளையாடிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இப்ப அவன் கல்யாண விஷயத்துல விளையாடுவான். டேய் ப்ரோ, இப்ப நான் சொன்னது விளையாட்டு, உண்மையா சொல்லு. ஆமாடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, சும்மா இடத்துல விளையாடிட்டே இருக்காதுடா. பாரு உன் விளையாட்டை அம்மாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமே இப்பெல்லாம் விளையாடுறது கண்ணா, இனிமே இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க கண்ணா, புரியுதோட ப்ரோ? நம்ப வைக்கிறோம் ப்ரோ, எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும் ப்ரோ. நம்ப வைக்கும்போது நம்ப வச்சுக்கலாம். இப்ப கிளம்பு, ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். அப்பயே சொல்லிட்டு தானே போனேன் ரெடி ஆயிடுறான்னு. கிளம்பலாம். நீ டிஃபன் சாப்பிட்டியா இல்லையா? ஓ நான் ஆஃபீஸ்க்குலாம் வரல ப்ரோ. என்னடா ஸ்கூலுக்கு போறப்பல அடம் பிடிக்காம பிடிச்சிட்டு இருக்கோம். இங்க பார், நீ என்ன அடம் பிடிச்சாலும் சரி, உன்னை நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். போடா, நான் உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். அம்மா என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. அம்மா பாருங்கம்மா, இன்னைக்கு தானே வந்திருக்கேன், அது எவ்வளவு லாங்ல இருந்து வந்திருக்கேன். என்ன இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்க விடான்னு பார்த்தா ஆஃபீஸ்க்கு வாடான்னு சொல்லி இப்படி இழுக்கிறாம்மா. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நான் ஆஃபீஸ்க்கு வரலன்னு. டேய் அம்மா சொன்னாலும் சரி, ஆட்டுக்குட்டி சொன்னாலும் சரி, உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். நீ ஆஃபீஸ்க்கு வந்துதான் ஆகணும். யார்கிட்ட போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி. அம்மா பாருங்கம்மா, சொல்லுங்கம்மா அவன்கிட்ட. கிரிஷ் ஏண்டா அவன் இப்பதான் வந்திருக்கான், இன்னைக்கு ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் எடுக்கணுமே, அப்புறம் அவனை கூட்டிட்டு போ ஆஃபீஸ்க்கு. இவனை வீட்டுல விட்டுட்டு போனா என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. மா முக்கியமான ப்ராஜெக்ட்மா, அதுக்காக தான் அவன் அங்கிருந்தே வர சொன்னது. வந்தவன் வந்து வேலையை பார்க்காம வீட்டுல இருந்து அரட்டை அடிக்கிறதுக்கா, அதெல்லாம் எப்ப வேணாலும் அடிச்சுக்கோ. இப்ப வேலையை பார்க்கணும், அதனால இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். டேய் வாடா. இல்லப்பா அவன் மா இது பிசினஸ் விஷயம், முக்கியமான ப்ராஜெக்ட், அதை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும்.
அப்படி தெரிஞ்சும் ஆட்டம் பிடிச்சிட்டு இருக்கோம். அவனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. டேய், நீ டிஃபன் சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டேன். டிஃபன் சாப்பிடல, எனக்கு பசிக்குது. அப்ப போய் சீக்கிரம் சாப்பிடுவோம் போடா. அம்மா வாங்க, வந்து டிஃபன் எடுத்து வைங்க. டேய், அங்க அண்ணி இருக்காங்க, அண்ணி வைப்பாங்க. போ அம்மா, நீங்க கொஞ்சம் மேல போங்கம்மா. மேலையா? மேல எங்கப்பா? எங்க கிரிஷ்? அது ஒண்ணும் இல்லம்மா, மேல ராதா இருக்கான், அவளுக்கு கொஞ்சம் சாரி கட்டி விடணும். நீங்க போய் கொஞ்சம் கட்டி விடுங்களேன். ப்ரோ சாரியா ப்ரோ? டேய் மூடிக்கிட்டு இரு, வாயடிய திறந்தோம் தச்சிடுவோம் பாத்துக்க. சாரியான்னு கேட்டது ஒரு குத்தமா ப்ரோ? ஆனால நீங்க ரொம்ப கோவக்காரர் தான் ப்ரோ. போடா. புடவை கட்டி விடணுமா? ஓ, கை அடிபட்டுக்கு அதனாலயா? சரி சரிப்பா, இதோ இரு, நான் இப்ப போய் கட்டி விடுறேன். ஆமாம்மா, நீங்க போய் அவளுக்கு சீக்கிரம் கட்டி விடுங்க. மேலே கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கட்டிடுவீங்களா? ஏன்னா ஆஃபீஸ்க்கு வரப்போ டைம் ஆகுதுமா. அட புடவை தானே, அது ஒரு 10-15 நிமிஷம் கட்டிடலாம். அதுக்கப்புறம் நீ வந்து ஃபைல்ஸ் எடுத்துக்க, சரியா? சரிங்கம்மா, முடிச்சுட்டு கூப்பிடுங்க. சரிப்பா.